அங்க முடி வெட்டுறதுக்காக ஜெயில இருக்கிற சலூனுக்கு போகும்போது அங்க இருக்கிற முடிகளை கொஞ்சம் கொஞ்சமா திருடி கொண்டு வந்து அந்த ஃபேஸ் மாஸ்க்ல முடிய போல செட் பண்றான். அந்த ஜெயில் ஒரு தீவுல இருந்தனால அங்க அடிக்கடி மழை பெய்யும். அதனால ஜெயில் கைதிகளுக்கு ரெயின் கோட் கொடுக்கறது வழக்கம். இவங்க 3 பேரும் சேர்ந்து மொத்தம் 50 ரெயின் கோட்டை திருடுறாங்க. அது அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத கேரக்டருக்கு எடுத்துட்டு போய் அதை ஒண்ணா தைக்கிறாங்க. அந்த கேரக்டர் வழியா போகக்கூடிய ஸ்டீல் பைப் ரொம்ப சூடா இருக்கும். அந்த சூட்டுல தான் அந்த ரெயின் கோட்டை இலக்கி ஒன்னோடு ஒண்ணு ஒட்டுறாங்க. அதுக்குள்ள தண்ணி போகாம இருக்க நூலகத்துல பயன்படுத்தப்படக்கூடிய பசை போன்ற பிளாஸ்டிக்கை திருடி கொண்டு வந்து அந்த ரெயின் கோட் மேல தடவுறாங்க. இவங்களோட மியூசிக்கல் கவர்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவியும் இவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கறனால திருடி வச்சுக்கிறாங்க. கரெக்டா இவங்க தப்பிக்க பிளான் போட்ட அந்த நாள் இரவு வருது. இவங்க செஞ்ச ஃபேஸ் மாஸ்க ஒவ்வொருத்தரும் அவர்களோட பெட்ல வச்சு அதுக்கு கீழே தலகாணியை வச்சு போர்வையை போத்தி இவங்க தான் தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ராத்திரியில வந்து பார்த்த போலீஸ் லைட் அடிச்சு பார்க்கும்போது இவங்க தூங்கிட்டு இருக்கிறது மாதிரியே தெரியுது. அந்த சமயத்துல இவங்க நினைச்சது மாதிரியே அந்த ஹோல் வழியா ஜெயிலுக்கு வெளியே போகிறாங்க. இப்போ கடல்ல இறங்குறதுக்கு இவங்க செஞ்ச அந்த ரெயின் கோட்டை விரிக்கிறாங்க. அது 6 அடி அகலமும் 14 அடி நீளமும் கொண்ட ஒரு ஏர் பலூன் படகு போல விரிஞ்சது. அதுல எப்படி காற்று நிரப்புனாங்கன்னு தெரிஞ்சா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க.